வினோதினி வணக்கம். நேற்றைய தினம் நாடாளுமன்ற மக்களவையில் 2 இளைஞர்கள் புகுந்து வண்ணப்பொடிகளை தூக்கி பெரிய ஒரு அத்துமீறலில் ஈடுபட்டார்கள். இது நாடு முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பாகவும் சர்ச்சையாக மாறியது. குறிப்பாக நேற்றைய தினம் என்பது 22ஆம் ஆண்டு அனுசரிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்து தாக்குதலில் 22ஆம் ஆண்டு அனுசரிக்கப்பட்டது. அப்போது கடந்த 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுடைய புகைப்படங்கள் நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியே மலர்களால் அலங்கரிக்க வைக்கப்பட்டு அதற்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றது. அப்போது நேரமில்லா நேரத்தில் சரியாக ஒரு 1:15 மணி அளவில் 2 இளைஞர்கள், பார்வையாளர்கள் மாடம் வருகின்ற 2 இளைஞர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்து வண்ணப்பொடிகளை வெளியிடக்கூடிய அந்த வண்ணப்பொடி வெளியிடக்கூடிய குண்டை வீசி அத்துமீறல் செயலில் ஈடுபட்டார்கள். இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதில் 2 இளைஞர்கள் உள்ளேயும் ஒரு பெண் உள்ளிட்ட ஒரு இளைஞர் வெளியேயும் கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை சுற்றி வைத்த பாதுகாப்பு படையினர் அவர்களை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். இந்த விசாரணையானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகு மக்களவை ஒத்தி வைக்கப்பட்டு அதற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட தற்போது வரையிலும் இந்த விவகாரத்தில் 6 நபர்களுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். அதில் 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தில் சாகர் சர்மா லக்னோவை சேர்ந்தவர், மனோரஞ்சன் மைசூரை சேர்ந்தவர், நீலம் என்ற பெண் அவர் ஹரியானாவை சேர்ந்தவர், அமோல் சிண்டே என்பவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். 4 பேரை நேற்று உடனடியாக போலீசார் கைது செய்தார்கள். அவர்கள் 2 பேர் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் 2 பேர் வெளியும் கைது செய்யப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து விக்ரம் என்ற நபரையும் நேற்று டெல்லியில் போலீசார் கைது செய்தார்கள். மொத்தமாக 5 பேர் இதன் மூலமாக கைதானார்கள். 6வது நபராக சொல்லக்கூடிய லலித் என்பவர் தற்போது தலைமறைவாக உள்ளார். அவரை தேடும் பணியானது மிக தீவிரமாக நடைபெற்றது. இந்த 6 பேருக்கும் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இவர்களை இயக்கியது யார், எதுவும் இயக்கத்தில் தொடர்புடையவரா உள்ளிட்ட விரிவான விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இவர்களை சட்டவிரோத தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது இரவு முழுவதும் விடிய விசாரணையானது தீவிரமாக நடைபெற்றது. விசாரணை முடிவில் தான் இவருடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இவர்கள் இந்த செயலை மேற்கொண்டதற்கான காரணம் என உள்ளிட்ட முழுமையான தகவல்கள் நமக்கு தெரிய வரும். குறிப்பாக இந்த 6 பேரும் கடந்த பல ஆண்டுகளாகவே சோசியல் மீடியாவில் தொடர்பில் இருப்பதாகவும் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் நாட்டில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறலுக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசி வருவதாகவும் ஒரு குழுவாக செயல்பட்டு வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இவர்களை பொறுத்தவரையில் பகத்சிங் என்ற பெயரில் ஒரு குழு அமைத்து தொடர்ந்து இவருடைய உரையாடல்களை வெளியிட்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீலம் என்ற பெண் விவசாயிகள் போராட்டம், டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் மேற்கொண்ட போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதானவர். அதே போன்று கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக ஊடகங்களில், சமூக வலைதளத்தில் தொடர்பில் இருந்து தொடர்ந்து இவர்கள் நாட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அடக்குமுறைகள், அத்துமீறல் குறித்து விவாதித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இதற்காக அவர்கள் ஏற்கனவே திட்டம் தீட்டியதாகவும், இதற்கு முன்பே இது நாடாளுமன்ற வளாகத்துக்குள் சாகர் சர்மா என்பவர் உள்ளே சென்றிருப்பதாகவும், அதற்கு பிறகுதான் 4 பேரும் உள்ளே செல்ல முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான அனுமதி சீட்டு, பாஸ் என்று சொல்லக்கூடிய அனுமதி சீட்டு கிடைக்காத காரணத்தால் 2 மட்டுமே சென்றிருக்கிறார்கள். அந்த 2 பொறுத்தவரையில் லக்னோவை சேர்ந்த சாகர் மாலா மற்றும் மைசூரை சேர்ந்த மனோரஞ்சன் ஆகிய 2 மட்டுமே சென்றிருக்கிறார்கள். இப்படியாக நடந்த இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து விடிய போலீசார் விசாரித்து வருகிறார்கள். விசாரணை என்பது அடுத்த கட்ட நோக்கி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று கைதானவருடைய வீடுகளுக்கும் சென்று போலீசார் தீவிரமாக சோதனை மற்றும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் மைசூரை சேர்ந்த மனோரஞ்சன் என்பவர் வீட்டிலும் போலீசார் விசாரணை செய்தார்கள். அப்போது அவருடைய அறையில் அடக்குமுறைகளுக்கு எதிரான புத்தகம் மற்றும் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடிய உலக தலைவர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு புத்தகங்கள் அவருடைய அறையில் இருந்திருக்கிறது. அதையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். விசாரணையானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் இந்த விசாரணைக்கு பிறகுதான் முழுமையான தகவல் இவருடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக தெரிய வரும். ஆனால் இவர்களுடைய நோக்கத்தை பொறுத்தவரையில் நேற்றே இந்த கைது செய்யப்பட்ட போது நீலம் என்ற பெண் கோஷங்கள் எழுப்பினார். நாங்கள் அடக்குமுறைக்கு எதிரானவர்கள், நாங்கள் எந்த அமைப்பும் சேர்ந்தவர்கள் கிடையாது, நாங்கள் முழுவதும் மாணவர்கள், தொடர்ந்து நாட்டில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறலுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர் என்றுதான் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இவர்கள் பின்னால் ஒரு பெரிய இயக்கம் இருப்பதாக தெரியவில்லை, எந்த அமைப்பும் சேர்ந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றும் தெரியவில்லை. முழுக்க மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவே இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு அனுமதி சீட்டு, அதாவது நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே செல்ல வேண்டும் என்றால் அனுமதி சீட்டு வழங்க வேண்டும். அந்த அனுமதி சீட்டை வழங்கியவர் மைசூரை சேர்ந்த மக்களவை தொகுதி பாஜகவை சேர்ந்தவர். அவர் மைசூர் மக்களை தொகுதி சேர்ந்த பாஜக எம்பி தான் இவர்களுக்கு அந்த அனுமதி சீட்டு வழங்கியிருக்கிறார்.
இந்த அனுமதி சீட்டுக்காக 3 மாதங்களாக அவர்கள் தொடர்ந்து போராடியதாகவும் அதற்கு பிறகுதான் அனுமதி சீட்டு கிடைத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த விசாரணை முடிவில் தான் முழுவதுமாக இவருடைய நோக்கம் என்ன, எதற்காக உள்ளே வந்தார்கள் என்ற முழுமையான தகவல் நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து விசாரணை அதிகாரிகள் விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று இவர்கள் கைதானது முதலே விசாரணையானது தொடர்ந்து இரவு முழு நடைபெற்று விடிய விசாரணை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வினோதினி.